الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எமக்கு பல வகையில் முன்மாதிரியாக இருப்பதற்கான காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெறும் அவர் ஆசிரியராக மாத்திரமில்லாமல் ஒரு முரப்பியாக, நபி அவர்களால் தர்பியா கொடுக்கப்பட்டவர்களாக, நபி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்றாடம் தமது வாழ்நாளில் சம்பந்தப்பட்டவர்களாக நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்களை நீங்கள் காணுவீர்கள், காபிர்களோடு கடுமையானவர்களாகவும் முஸ்லிம்களோடு நல்ல இரக்கமுடையவர்களாகவும் நீங்கள் என்ன செய்வீர்கள், அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்களை நீங்கள் காணுவீர்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்களை பாராட்டி நிறையவே என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ரசூல் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எமக்கு பல வகையில் முன்மாதிரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பல நபித்தோழர்களை பற்றி எமது உரைகளில் பார்த்திருக்கிறோம். அதில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வகையில் வித்தியாசமான சில முன்மாதிரிகளை கொண்ட ஒரு நபித்தோழர். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல புதிய சட்டங்களை, அதாவது சட்டங்கள் கிடைப்பதற்கு காரணமான ஒரு நபித்தோழராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற நபித்தோழர்களுடைய வரலாறுகளை போன்று இவரை பற்றிய சில வீர வாழ்க்கைகள் பதிவு செய்யப்படாது விட்டாலும், அல்லது உளமுருகக்கூடிய சம்பவங்கள் பதிவு செய்யப்படாது விட்டாலும் கூட, அவரது வாழ்க்கையின் சில நிகழ்வுகளை மாத்திரம் இந்த இடத்தில் நான் எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவைகளில் நிறையவே எங்களுக்கு படிப்பினை இருந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய வாழ்க்கையில் நிறையவே படிப்பினை இருந்து கொண்டிருப்பதனால் அவரது வாழ்க்கையில் உள்ள சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவரது வரலாற்றில் அவருடைய ஆயுள் காலம் ஒரு நீண்ட ஒரு ஆயுட்காலமாக இருந்தது. கிட்டத்தட்ட 90 வருடங்கள், 94-95 வருடங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 74-78 அவர் என்ன செய்தார், அந்த 70 என்ன செய்தார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அப்படி ஒரு நீண்ட காலம் என்ன செய்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல அக்கபா உடன்படிக்கை இருக்கிறது, இரண்டாவது அக்கபா, மதீனா வாசிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இரண்டாவது உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களில் கடைசியாக மரணித்தவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசியாக மரணித்தவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபித்தோழர்களில் காலம் பிந்தி மரணித்தவர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். காலம் பிந்தி மரணித்தவர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இவரது மரண காலம் வயது பிந்தியதனால் ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதராக என்ன செய்தார், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறித்தான் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் கோர்வையாக சொல்லுகின்ற அளவிலான செய்திகள் பதிவு செய்யப்படவில்லை. சில நிகழ்வுகள் தான் என்ன செய்யலாம், இந்த இடத்திலே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அருமையான முன்மாதிரியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சிறப்பியல்புகளையும் காட்டக்கூடிய சில சம்பவங்கள். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மதீனாவாசி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மதீனாவாசி. அவரது தந்தை, இவர் எப்படி முஸ்லிமாக இருந்தாரோ அவரது தந்தை அப்துல்லா அவர்களும் என்ன செய்தார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களும் என்ன செய்தார்கள், ஒரு முஸ்லிமானவராகவும், அது மாத்திரமல்ல நல்ல ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஒரு அன்சாரியாகவும் அவர் என்ன செய்தார், இருந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை.
இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தார்கள். இவர்களது குடும்பத்தினர் கூட ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பமாக இருந்தார்கள். மார்க்க விளக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பத்தினராக இவர்களது முழு குடும்பமும் இருந்தது, ஒரு சிலரை தவிர. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தி 3898 சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன வ அபி வ ஹாலி மின் அஸ்ஹாபில் அகபா, நானும் எனது தந்தை அப்துல்லாவும் எனது தாய்வழி சகோதரர் மாமாவும் அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள். இவருக்கு 2 ஹாலுகள், அதாவது மாமாக்கள் இருந்தார்கள், மாமாமார்கள், தாய் வழி சொந்தமாக. என்ன, ஒன்று சஅலபா என்று சொல்லக்கூடியவர், இன்னொன்று அம்ரி என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த இருவரில் ஒருவர் என்ன செய்தார், அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டார். நானும் கலந்து கொண்டேன், என் தந்தையும் கலந்து கொண்டார், எனது மாமாவும் என்ன செஞ்சாரு, கலந்து கொண்டார் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கு என்ன காட்டுகிறது, ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக, மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயங்களை அணுவணுவாக பின்பற்றுவதில் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவரது பிற்காலத்தில் உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு நேரத்தோட சொல்லி காட்டி விடுகிறேன். காரணம், இவரது வாழ்க்கையை நம்ம கோர்வையாக பார்க்க முடியாது. அதனால சில சம்பவங்களை தான் இந்த இடத்தில் நான் சொல்ல இருக்கிறேன். அதனால சில செய்திகள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவுக்கு ஒரு மார்க்க விளக்கமுடையவராகவும் மார்க்கப்பட்டுள்ளவராகவும் மார்க்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதிலே மிக கவனமுடையவராகவும் இருந்தார் என்பதற்கு சில செய்திகளை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 252வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு கேள்வி, அபூ ஜாஃபரும் அவர் தந்தையும் இருக்கிற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, எது, குளிக்கிற சம்பந்தமா. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க குளிப்பதற்கு உங்களுக்கு மினிமமா ஒரு, அதாவது சாவு தண்ணி இருந்தா என்னது, சா என்ற அளவு தண்ணி இருந்தா போதுமானது. ஒரு வச்சுக்கோங்க, சும்மா உதாரணமா ஒரு என்னது, ஒரு அரைபாலி தண்ணி என்று வைங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா என்னது உங்களுக்கு போதுமானது அப்படி என்று சொல்றாங்க. ஃபகால ரஜுலுன், அப்ப அங்குள்ள ஒருவர் சொல்றாரு, மா யக்ஃபினி, அவ்வளவு தண்ணியில நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு என்னது போதா, நம்மளுக்கே விளங்கு தானே. நம்ம என்ன நினைப்போம், அரைவாளி தண்ணியா, ஒரு வாளி தண்ணியா என்னது போதாது. அப்ப அரைவாளி தண்ணி போதும்னு அவர் சொல்றாரு. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்ன நேரத்தில் அவர் ஹதீஸை தான் எடுத்து சொல்றாரு. சொன்ன நேரத்தில் முன்கால உள்ள ஒருவர் சொல்றாரு, எனக்கெண்டா போதாது, எனக்கெண்டால் அவ்வளவு தண்ணி போதாது என்றாரு. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு என்ன பதில் சொல்றாங்கன்னா, கான யக்ஃபி மன் ஹுவ அவ்ஃபா மின்க ஷஅரன் வ கைரும் மின்க, அதாவது உங்களை விட முடியுள்ள, உங்களை விட சிறந்த ஒரு மனிதருக்கு அந்த தண்ணீர் போதுமாக இருந்தது. உங்களை விட சிறந்த மனிதரான, உங்களை விட முடி அதிகமாக உள்ள ஒரு மனிதருக்கு அந்த தண்ணீர் போதுமாக இருந்தது. யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தண்ணி போதுமாக இருந்தது. அதனால நீங்க போதாது என்று சொல்றது பொருத்தம் இல்லை. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, பொதுவாக மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இதையே நம்மகிட்ட சொல்லப்பட்டாலும் நாங்க என்ன சொல்லுவோம், அது சரி, அது கடமையெல்லாம் இல்லை, நீங்க விரும்பின மாதிரி குடிச்சிட்டு போகலாம் என்று நம்ம அந்த இடத்துல அனுமதியை தான் பேச பார்ப்போம். ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு ஸ்ட்ரிக்டா என்ன சொன்னாங்கன்னா, உங்களை விட சிறந்த ஒருவருக்கு அந்த தண்ணி என்ன செஞ்சது, போதுமாக இருந்தது. அவர் உங்களை விட முடிவுள்ளவராக இருந்தார். அப்படின்னு என்ன, தக்வாலையும் இறைச்சத்திலையும் அறிவிலையும் கூட உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அது போதுமாக இருந்தது. அவருக்கு உங்களை விட முடியும் இருந்தது. அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அவருக்கு இல்லையாக இருந்தால், அவருக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் எனது போதுமானது, குளிப்பு கடமை நிறைவேறிவிடும். 5-6 வாளி குளிச்சாதான் அல்லது டேங்க்ல உள்ள அத்தனை தண்ணியை முடிச்சாதான் குளிப்பு முடியும் என்பது அல்ல. அந்த மாதிரி முடிச்சாதான் குளிப்பு முடியும் என்பது அல்ல. ஒரு அரைவாளி தண்ணி உங்களுக்கு என்ன செய்து போதுமானது, உங்களுக்கு முழு உடம்பும் நலையிற அளவுக்கு இருந்தால் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன எங்களுக்கு காட்டுதுன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுட்பமான விஷயங்களில் கூட என்ன செய்தார்கள், மிகவும் கவனமாக இருந்தார்கள், மார்க்க விளக்கம் உள்ளவராக இருந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக எங்களுக்கு கிடைத்த செய்திகள் 1500க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் கிடைச்சது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக மட்டும் 1500க்கும் மேற்பட்ட செய்திகளை என்ன செய்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். ஜாபிர் ரதி வழியாக 1500க்கும் மேற்பட்ட செய்திகள், அந்த செய்திகளை பிறரும் அறிவித்திருக்கலாம், ஆனால் 1500க்கும் மேற்பட்ட செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இவர் மினல் முக்திரீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்களை கூடுதலாக அறிவித்தவர்கள் இவர் ஒருவர். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் இவர் இருக்கிற காலத்தில், இவர் மரணிக்கின்ற நேரத்தில் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு மார்க்க அறிவுள்ளவராக இவரை தவிர வேறு யாரும் என்ன செய்யல, கடைசி காலங்களில் இருக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மார்க்க அறிவுள்ளவராக அவர் இருந்தார். எந்த அளவுக்குண்டா, காலம் போக போக
மக்கள்கிட்ட மார்க்கம் பற்றி அறியாமை வளரும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இவராக முன் வந்து சில விஷயங்களை பிராக்டிக்கலாக உணர்த்தி இருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் 370வது ஒரு இலக்கம், 370வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. முஹம்மது இப்னுல் முன்கதிர் என்கின்ற ஒரு தாபியாய் சொல்றாரு, தகல்து அலா ஜாபிர் இப்னு அப்துல்லா, நான் ஜாபிர் இப்னு அப்துல்லாவுடைய வீட்டுக்கு போனேன். வஹுவ யுஸல்லி ஃபீ ஸௌபின் முல்தஹிஃபன் பிஹி வ ரிதாஉஹு மௌது, ஒரே ஒரு Dressல போத்திக்கன்னு என்ன செய்றாரு, அவர் தொழுது கொண்டிருந்தார். ஒரே Dress, ஒரு பெரிய போர்வேன் வைங்களே, உதாரணமா ஒரு பெட்ஷீட் மாதிரி போர்வேன் வைங்க, அதால அவர் என்ன செய்றாரு, போத்திக்கண்டு தொழுது கொண்டிருக்கிறாரு. மேலாடை வந்து கொழுகப்பட்டிருக்குது, மேலாடை கொழுகி வச்சுக்கிறாரு. ஆனா சும்மா அப்படி போத்திக்கன்னு என்ன செய்றாரு, தொழுது கொண்டு இருக்கிறார். மேலாடை இருக்கிற சந்தர்ப்பத்தில் மேலாடையை போட்டு தொழுவதான நம்முடைய விருப்பம். இந்த மேலாடை இல்லாம ஒரே Dressஆல முழு உடம்பை போத்திக்கன்னு என்ன செய்றாரு, தொழுது கொண்டிருந்தார். அப்ப இவர் போன உடனேயே தொழுதெல்லாம் முடிந்த பின்னால் குல்னாயா அபா அப்துல்லா, அபு அப்துல்லா ஜாபிர் அவர்களே, துசல்லி வரிதாஉக மௌது, மேலாடை இருக்கக்குள்ள நீங்க ஏன் இப்படி தொழுறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொல்றார், கால நஅம் ஆம் அஹ்பப்து அய்யரானியல் ஜுஹாலு மிஸ்லக்கும், உங்களை போன்ற அஹ்பப்து அய்யரானியல் ஜுஹாலு மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மடையர்கள் அறிவியினர்கள் இதை பார்த்து கேள்வி கேட்கணும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன்றாரு. உங்களை போன ஏண்டா அவர் அப்படி சொன்னதுக்கு நாங்கள் பின்னணியெல்லாம் வழங்கக்கூடாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தது, ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருந்த நேரத்தில் தான் ஜாபிர் ரலியல்லாஹு கடுமையா நிற்கிறாங்க. உங்களை போன்ற அறிவியினர்கள் அதை பார்க்க, அவர் அறிவியினர்கள் வந்தவர், அவர் நல்ல மார்க்க விளக்கம் உள்ளவர் தான். இந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு ஒன்று இருக்கிறதுனால உங்களை போல அறியாதவர்கள் அறிவியினர்கள் இதை பார்த்து என்ற கேள்வி கேட்கணும் என்பதற்காக நான் செய்தேன். ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஹாகதா, நபி அவர்கள் இவ்வாறு தொழ நான் பார்த்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தொழ பார்த்திருக்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஸ்அலாவில் பிரபல்யமானவர். இந்த இடத்துல மட்டுமல்ல, முஸ்லிம்ல ஒரு செய்தி வரும், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு இறுதி ஹஜ், இதை விரிவாக அறிவித்த நபித்தோழர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையானவர்கள். விரிவாக அறிவித்தார், 30க்கு மேற்பட்ட அறிவிப்பால் வரிசை அந்த செய்திக்கு இருக்குது. அதை விரிவாக அறிவித்தவர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையானவர். 2.5 பக்கத்துக்கு அந்த செய்தி அறிவிச்சுகிறார். ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து கிளம்பி திருப்பி மதீனாவுக்கு வரும் வரைக்கும் உள்ள அத்தனை அமல்களை ஹஜ்ஜிட டீடைல்ஸ் அவர் அறிவித்தார். இந்த டீடைல்ஸை கேட்பதற்காக வேண்டி சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த சில பேரர்கள் வழிவந்த சிலர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. பஅதமா அமிய, அவர் ஒரு கண் பார்வையெல்லாம் இல்லாம போன காலத்துல போறாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்த பின்னால தொழுக நேரம் வந்தவுடன் அந்த நேரத்தில் எழும்பி என்ன செய்யறாங்க, அங்க தொழுகிறாங்க. வீட்டில் தொழுவதற்காக எழும்புகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு கண் பார்வை தெரியவராகிறாங்க, தொழுகைக்காக எழும்புறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன அந்த செய்தியை பார்த்தவர் சொல்கிறார், அவர் எழுந்தார், உதுவெடுத்தாரு, மேலால ஒரு துண்டை போட்டாரு, தொழுதாரு. வரிதாஉஹு மௌதுஉன் ஃபில் மிஸ்ஜப், ஹேங்கர்ல வந்து என்னது அவருடைய மேலாடை இருந்தது, இருக்கத்தக்க அவர் என்ன செய்தார் தெரியுமா, அதை போடாம ஒரு சின்ன போர்வையோட மேல போட்டுக்கிட்டு தொழுதாரு. அதை அது வந்து இவர் கையை தூக்க நழுவி என்ன செஞ்சது, போய்கொண்டே இருந்தது, இழுத்து என்ன செய்தாரு, தொழுதார் அப்படின்னு சொல்றான். அந்த செய்தி அவர் எதை பத்தி எல்லாம் கேட்கல. ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை எடுத்து காட்டுவதற்கு எல்லா இடத்தையும் பயன்படுத்தினார். இந்த விஷயத்தை எடுத்து காட்டுவதற்கு எல்லா இடங்களையும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது சம்பந்தமாக சில கருத்து முரண்பாடுகளை என்ன செஞ்சிருக்கு, நபித்தோழர்களுக்கு மத்தியில போயிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்து முரண்பாடு மிக எல்லை தாண்டி போற நேரத்தில் இந்த சம்பந்தமா யாரா இந்த இடத்துல பேசினா நான் என்ன செய்வேன், அடிப்பேன் என்று செஞ்சாரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, கருத்து முரண்பட்டு கொண்டவர்கள் யாரு, நபித்தோழர்கள், ஒரு சில நபித்தோழர்கள். அதுல ஒரு முடிவு வராம போய்கின்றது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிலாப், அந்த கருத்து முரண்பாடு அடக்க விரும்பினார்கள். இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த விவாதத்தை என்ன செய்யுங்க, நிறுத்துங்க என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கின்ற அளவுக்கு இது என்ன செய்தது, ஒரு காரணமாக இது போனது. ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி தான் தொழுதாங்க, நான் இப்படி தான் தொழுவேன், அனுமதி இருக்குது, வாஜிபன்னு சொல்லல, அனுமதி இருக்கு, நான் இப்படித்தான் தொழுவேன்றார். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல நீங்க பார்க்கலாம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜ்ஜை பத்தி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜை பத்தி, அந்த ஹஜ்ஜுடைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயங்களை கவனித்திருக்கிறார்கள் என்றது உங்களுக்கு விளங்கும். அணுவா என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதே போல நான் நிறைய சொல்லலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மார்க்க அறிவையும் மார்க்க பற்றையும் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செய்தியை உங்களுக்கு என்ன செய்தேன் சொன்னேன். அடுத்ததாக
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா தந்தையோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். நம்முடைய நிகழ்வுகள் சிலதை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வாரு. தந்தையோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். உடைய தந்தை மிகவும் அதாவது மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதராக இருந்தார். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை உஹது யுத்தத்தில் என்ன செய்தார்? கொல்லப்பட்டார். அந்த உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட செய்தியை அழகான முறையில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்துறாங்க. பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது தந்தை உஹது யுத்தத்துக்கு முந்தின நாள் என்னை அழைத்தார். முந்தின நாள் என்னை அழைத்து என்னிடத்துல சொன்னாரு, நான் நாளைக்கு உஹதுக்கு போறேன், நான் கொல்லப்படுவேன் என்பதை நான் உறுதியாக அறிகிறேன். நான் கொல்லப்படுவேன் என்பதை உறுதி, புகாரில் வரக்கூடிய செய்தி, நான் கொல்லப்படுவேன் என்பதை நான் உறுதியாக அறிகிறேன். நான் இந்த உலகத்தில் உன்னை விட பெருமதியான யாரை விட்டு செல்லவில்லை. எனக்கு மிகவும் பெருமதியான யாரை நான் விட்டு செல்லவில்லை. உனது சகோதரிகள் இருக்கிறார்கள், 9 சகோதரிகள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 9 சகோதரன் இவர் மட்டும்தான். உங்களுடைய சகோதரிகள் 9 பேர் இருக்கிறார்கள். 9 பேரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு சில கடன்கள் இருக்கின்றன, அந்த கடனையும் பொறுப்பேற்று முறையாக என்ன செய்யுங்க, நிறைவேற்றி விடுங்கள் என்று வசியத்து செய்தாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அப்துல்லா அவர்கள். நாளைக்கு நான் யுத்தத்துக்கு போறேன், நான் கொல்லப்படுவேன் என்பதை நான் உறுதியாக அறிகிறேன். அதான் அந்த சஹாபாக்களுடைய தியாகத்திற்கும் நமது தியாகத்திற்கும் உள்ள வித்தியாசம். எங்கள்ல நிறைய பேருடைய தியாகங்கள் எல்லோரும் இல்லை, 70-80% தியாகங்கள் சந்தர்ப்பத்தில் அமைஞ்சிட்டு, சந்தர்ப்பத்தில் அடி படுமனு நினைக்கல, போன இடத்துல அடி விழுந்துச்சு. தியாகம் செய்ய பணம் கொடுக்க வேண்டி வருமனு நினைக்கல, போன இடத்துல கொடுக்க வேண்டி வந்துட்டு, இதை இழப்போம் நினைக்கல, போன இடத்துல இழந்துட்டோம், வரலாறு ஆயிட்டு. ஆனால் நபித்தோழர்களுடைய அதிகமானவருடைய தியாகம் எப்படின்னா, நாளை நாம் இழப்போம் என்று தெரிந்து இன்றைக்கு ரெடி ஆகினாங்க. நாளைக்கு நாம் இழப்போம் என்று தெரியும், இன்றைக்கு ரெடி ஆகிறாங்க. நான் நாளை கொல்லப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். எனவே 9 சகோதரிகள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடன் இதெல்லாம் தான் நீங்க பொறுப்பெடுத்து என்ன செய்யுங்க, உங்களை விட ஒரு பெருமதியான ஒருவரை நான் விட்டு செல்லவில்லை என்று சொல்றான். சொன்னது போல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நாள் யுத்தத்துக்கு போறாங்க. அதாவது தந்தை யுத்தத்துக்கு போறார் அப்துல்லா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவருடைய மகள்மார்களுக்கு பொறுப்பாக வச்சுட்டு போறார். சகோதரிகளே 9 சகோதரிகள் அவங்களுக்கு பொறுப்பாக வச்சுட்டு போறாங்க. இவருக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்கல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திலும் கலந்து கொள்ளவில்லை, உஹது யுத்தத்திலும் அவர் கலந்து கொள்ள கிடைக்கல. தந்தை மரணித்த பின்னால் தான் யுத்தங்களில் கலந்து கொள்ள கிடைச்சது. காரணம், சகோதரிமாரை பார்க்கறது அவருக்கு வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால இவ போறாரா. போய் சொன்னது போல உஹது யுத்தத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை கொல்லப்படுகிறார்கள். கொல்ற நேரத்தில் காலை வெட்டுறாங்க, துண்டெடுக்கிறாங்க, கண்ணை குத்துறாங்க, பலவிதமான காயங்கள் ஏற்படுத்தப்படுகிறது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. அந்த கொடுமை செஞ்சாங்க தானே உஹது யுத்தத்தில். அந்த உஹது யுத்தத்தில் கொடுமை உழைக்கப்பட்டவர்கள், சித்திரவதை செய்யப்பட்டவர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையும் இருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்துடைய சுஹதாக்கள் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கொண்டு வரப்பட்ட நேரத்தில் இது புகாரில் 1293 இலக்கத்தில் வர செய்தி, ஜி அபி அபி யௌம உஹத் வகத் முஸ்தில பிஹி, என் தந்தை சித்திரவதை செய்யப்பட்டு உடம்புல உறுப்புகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு என் தந்தை ஒரு புடவையால போர்த்தப்பட்டு கொண்டு வரப்பட்டார். புடவையால போர்த்தப்பட்டு கொண்டு வரப்பட்டாரு. அந்த நேரத்தில் ஹத்தா உதிஅ பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால கொண்டு தந்தையை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால கொண்டு தந்தையை வைக்கிறாங்க. வகத் சுஜ்ஜிய தௌபன், அவர் முழுமையாக போர்த்தப்பட்டிருந்தார். ஃபதஹபது உரீது அன் அக்ஷிஃப அன்ஹு, நான் போய் வாப்பா பார்க்கணும் என்பதற்காக முகத்தின புடவையை பிடிச்சி இழுத்தேன். என்ன குடும்பத்தின பார்க்க வேணாம், என் குடும்பத்தினர்கள் பார்க்க வேண்டாம் என்று தடுத்தாங்க. நான் மறுபடியும் என்ன செஞ்சேன், அந்த புடவை தந்தையில முகத்தை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி மறுபடியும் அந்த புடவையை பிடிச்சி இழுத்தேன். மற்றவர்கள் குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்க, முகத்தை பார்க்க, என கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறாரு, முகத்தை பார்க்க வேண்டாம் என்று இழுத்தார்கள். இப்ப 2-3 தடவை நடக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனாசா தூக்குங்கன்னு சொன்னாங்க. ஜனாசாவை தூக்குங்கள் என்று சொன்னாங்க. ஜனாசாவை தூக்கப்பட்டவுடன் இவருடைய, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாமி, ஜாபிர் ரலியல்லாஹு தந்தையுடைய மாமி, இவருடைய உம்மம்மா மாதிரி வரும், பாப்பம்மா மாதிரி வரும். அவன் என்ன செய்ற, சத்தம் போட்டு அழுகிறா.
கவலையில சத்தமிட்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாதிஹி, யார் இப்படி அழுகிறதுன்னு கேட்டாங்க. அப்ப சொல்றாங்க, இப்னத்து அம்ர், அவருடைய அதாவது மாமியுடைய மகள் தான் என்ன செய்றாங்க, அழுகிறாங்க. அப்படி என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலிம தப்கி, ஏன் அழுகிறாங்க, ஏன் அவர்கள் அழ வேண்டும்? ஃபமா ஸாலத்தில் மலாயிகத்து துதில்லுஹு பி அஜ்னிஹத்திஹா ஹத்தா ருஃபிஅ, இந்த ஜனாசா இந்த இடத்திலிருந்து தூக்கப்படுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் அவருக்கு நிழல் அளித்துக் கொண்டிருந்தார்கள். மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் அவருக்கு நிழலித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அவர்கள் அழ வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையுடைய மரண செய்தியை என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். முந்தின நாளே அறிவிச்சு நான் மௌத்தாக போறேன் என்று சொல்லி என கடனுக்கெல்லாம் பொறுப்படுங்க என்று சொல்லி தனது மகள்மார் 9 பேர் இருக்கிறதையும் பார்த்து திருமணம் முடிக்கவே இல்லை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூட திருமணம் நடந்திருக்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன செஞ்சாரு, ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை மரணித்தார். அதை தன் மகனை என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். இது நபித்தோழர்களுடைய தியாகங்கள் நம்ம விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எது தெரியுமா? முந்தின நாளே தங்களது இழப்புகளை அவர்கள் தெரிந்திருந்தது, நம்மளுக்கு என்ன நடக்கும் என்று புரிந்திருந்தது. அதே போன்று அவர்கள் மரணித்தது. அந்த அவர்களுடைய எதிர்பார்ப்பு சொர்க்கம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புக்கு நேரடியாக அவங்களோட லைஃப் என்ன செய்தது இருந்ததுதான். எமது தியாகங்களுக்கும் அவருடைய தியாகங்களுக்கும் ஒரு பெரியோர் என்ன ஒரு வேறுபாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னாலே நிறைய சம்பவங்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே நடக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்த சம்பவங்கள், அழகான சம்பவங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால கொஞ்சம் காலத்துல நோய்வாய்ப்படுகிறார்கள். மரணத்துக்கு பின்னால் என்னது, நோய்வாய்ப்படுகிறார்கள். தொடர்ந்து நடந்ததாக இல்லை, ஆனால் பிற்காலத்தை என்ன செய்யறாங்க, ஒரு முறை நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்போ நோய்வாய்ப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பார்க்க வராங்க. ஃபி பனி சலிமா, பனு சலமா, அது பனு சலிமா கோத்திரத்துக்கு பார்க்க வராங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கன்னா மயக்க முறுகின்ற அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். சொன்னா விளங்காத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் எந்த வாகனத்திலும் ஏறாமல் என்னை தேடி நடந்து வந்தார்கள். ஃபஜாஅ யம்ஷியான், என்னை தேடி நடந்து வந்தார்கள். லா அகிலு ஷைஆ ஃபவஜதனி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அகிலு ஷைஆ, எனக்கு ஒன்றுமே விளங்காத நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நபி அவர்கள் கண்டார்கள். அவ்வளவு மயக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை கண்டார். ஃபதஆ பிமாஇன் ஃபதவல்லா மின்ஹு, தண்ணியை கொண்டு வர வச்சு ரசூலுல்லாஹ் உழுவெடுக்கிறாங்க. உழுவெடுத்துட்டு சும்மா ரஷ அலைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தண்ணி எடுத்து மேல ஊத்தினாங்க. உழுவெடுத்து விட்டு அந்த தண்ணீரை என் மேல் ஊட்டினார்கள். ஃபஅஃபக்து, நான் விழிச்செழுந்தேன். தண்ணி பட்ட உடனே என்ன செஞ்சேன், விழித்து எழுந்தேன். அந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபகுல்து மா தஅமுருனி அன் அஸ்னஅ ஃபீ மாலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ற சொத்து விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது, என்ற சொத்து விஷயத்தில் நான் எப்படி நடந்து, வசியத் மரணித்த பின்னால், ஏன் அவர்களுடைய நிலைமை அப்ப என்ன, பிள்ளைகள் இல்லை, கலாலா சகோதரிகள் இருக்கிறாங்க, சொத்து எப்படி பேத்து சேரும், வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்ப கேட்கிறேன், என்ற சொத்துல என்ற நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்ற இதோட சேர்த்து கலாலாவுடைய வசனங்களை என்ன செய்தாரு, இறக்கி வைத்தான். சூரத்து நிசா 11ஆம் வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இறக்கி வைத்தான். அந்த நேரத்தில் கூட அந்த நபித்தோட எதிர்பார்ப்பு என்ன, மரணத்திற்கு பின்னால சொத்து, மரணிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு பின்னால்தான் அவர் மரணிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் மரணித்த 60 வருடங்களுக்கு பின்னாலே. ஆனா அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த மரணத்தை அடுத்த செகண்ட் வரைக்கும் என்ன செய்யறாரு, எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவருடைய தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மனசுல பெரிய சுமை. என்ன சுமை? சகோதரிகளை கவனிக்கணும், இரண்டாவது தந்தையுடைய கடனை முடிக்கணும். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஒரு பெரிய தோட்டத்தை விட்டு சென்றிருந்தார். அந்த தோட்டத்தில் நிறைய ஈத்த மரங்கள். ஆனால் ஈத்த மரங்களுடைய அறுவடையை வச்சு மாத்திரம் கடனை முடிக்கலாம இருந்துச்சு. ஈத்த மரங்களுடைய அறுவடைகள் இருக்குதே, அதை வச்சு மாத்திரம் கடனை முடிக்க அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு கடன் கூட. அப்ப இதனால இவர் என்ன செய்யறாருன்னா, முதலாவது அந்த கடன்காரோட பேசுறாங்க, இதை கொஞ்சம் எடுங்க, கடன்ல இருந்து என்னது ஹலாலாகிறதுக்கு இதை மட்டும் எடுங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல அது சரி வராது, முழு கடனை அடைக்கணும் அப்படி என்று சொல்லி, அது காவிர்களாக இருந்தாங்க, யூதர்களாக இருக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க முழு கடனை அடைக்கணும் என்று சொல்லி வலியுறுத்தி பேசுறாங்க. கொஞ்சம் வலியுறுத்தி ஊண்டி என்ன செய்யறாங்க, அழுத்தி பேசுகிறார்கள். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க.
நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார். எப்படி சொல்றாங்கன்னா, புகாரில 6280 இலக்கத்துல வார செய்தி, அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தைனின் கான அலா அபி, என தந்தைக்கு நான் தந்தைக்கு பகரமாக கொடுக்க வேண்டிய ஒரு கடன் விஷயமாக பேசுவதற்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனேன். ரசூல் அது ஒரு இஸ்லாமிய தலைமை இருப்பது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆறுதல் விளங்கிட்டா. அந்த ஆறுதலை பாருங்க, கடன் அவங்க ஏத்துக்கல, அதனால போறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுன ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன்சா யாரு என்று கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு அன அன அப்படின்றாரு. நான் தான்ன்ற இன்றைக்கு வரைக்கும் அதான் வளமை. நான் தாண்டா யாரு விளங்கணுமே, நான் தான்றாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு வருது. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, நான் தான்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அன அனேண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன அன என்று சொல்வதை வெறுத்தார்கள். ஒரு வீட்டுல கதவை தட்டினா யாருன்னா நான் தான் சொல்றதுன்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. யார் வந்து எல்லாரும் நான் சொல்லலாம் தானே, எல்லாரும் நான் சொல்லலாம். அதனால ஒரு வீட்டு கதவை தட்டினா யார் என்று கேட்டா பேரை சொல்லுங்க, ஜாபிர் வந்திருக்கிறேன் சொல்லுங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன கேட்கிறாங்க. கேட்டுக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்றாங்க, கதவை திறக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் முறைப்படுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி சிக்கலா இருக்குது, கடன் விஷயத்தெல்லாம் சொன்னேன், ஆனாலும் கூட அவங்க என்ன செய்றாங்க, இல்ல இதை ஏற்க மறுக்கிறார்கள். ஈத்தம்பலத்துடைய அறுவடை எல்லாம் போதாம இருக்கிறது அப்படி எல்லாம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முறையிடுறாங்க. அப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போங்க, நாங்க வாரோம், நாங்க நாளை காலையோட என்ன செய்றோம், நாம் வருகிறோம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்றபடி என்ன சொல்லணும், இங்க உள்ள பிரச்சனைக்கு இந்த கடனா முக்கியம், ஏதாவது தோட்டத்தை வித்து போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்களை ஒரே போக்குல என்ன செய்யல, முடிக்கல. நம்ம தோட்டத்தை வித்து போட்டு முடிக்க வேண்டியதான்னு சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க போங்க நாங்க வாரோம், நீங்க போங்க நான் வருகிறோம் என்று சொல்றேன். அப்ப ஓதி யுத்தத்துடைய காலம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன காலம். எப்படி சொன்ன காலம், ஜனாசா எல்லாம் வந்தா யாரு கடன் வைக்க நான் தொழுவிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த காலம். பிற்காலம் ஒன்று இருந்தது, பைத்துல் மால் நிரம்பி வழிந்த காலம். என்ன சொன்னாங்க, சொத்துக்களை விட்டு சென்றால் அது யாருக்கு, அவருடைய குடும்பத்திற்கு, கடனை விட்டு சென்றால் அது அலைய நான் பொறுப்பெடுப்பேன் சொல்லுவாங்க. பைத்துல் மால் இருந்து நான் கொடுப்பேன், சொத்து அவங்களுடைய குடும்பத்துக்கு, ஆனால் கடன் எனக்கு என்று பொறுப்பெடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் அல்ல இது. ஊதியுத்தம் முடிஞ்ச காலம் என்ன, ஆரம்ப காலம். கடன் வந்து பைத்துல் மாலால பொறுப்பெடுக்க முடியாத காலகட்டம். அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அதாவது போங்க நான் வாரம் என்று சொல்றாங்க. போக்கல சொல்றாங்க என்று சொன்னால், நீங்க போன உடனே என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய அந்த அறுவடை ஈத்தம்பழங்கள் இருக்குதே பைதரா போட்டு வைப்பாங்க. இப்போ ஒரு உதாரணமா ஒரு பாத்திரம் பெரிய பெரிய கூடைன்னு வைங்க, அதுல செங்காய ஒரு பகுதியாக, அதே நல்ல பழுத்த காய் ருத்தப ஒரு பகுதியாக இப்படி பிரிப்பாங்களே, அதுல என்னது இத்து போனவைகளை இன்னொரு பகுதி அப்படியெல்லாம் பிரிப்பாங்களே, இவைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்ஹப் ஃபபைதிர் குல்ல தம்ரின் அலா நாஹியதிஹி, ஒவ்வொரு ஈத்தப்பழ வகைகளையும் அந்தந்த மூலையில என்ன செய்யுங்க, ஒதுக்கி வைங்க, எதுவும் செய்ய வேணாம், நான் வாரேன்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நாளை வருகிறேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா போறான். இப்ப நாளை வருகிறேன் என்று சொன்ன உடனே இந்த கடன்காரருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது என்ன செய்றாங்க, எனக்கு கொஞ்சம் கடும் தன்மையே என்ன செஞ்சாங்க, கொடுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்க என்று சொன்னால், 3 முறை அதை சுத்தினாங்க, அதை பார்த்து வந்தாங்க. அந்த இடங்கள் இருக்குதே குவிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது அஸ்ஹாபக், உங்களோட கடன்காரெல்லாம் வர சொல்லுங்க நாங்க சொல்லலாம். அவங்களுக்கு போதாதுன்னு சொன்னாங்க, இந்த அறுவடை வச்சு நம்ம கடன் எல்லாம் கழிச்சுட்டு எல்லாம் போயிடலாம், தந்தா புல்லா தரணும் அவ்வளவுதான். அப்ப அவங்கள கூப்பிடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு வந்தோடனே ஃபமாஸால யகீலு லஹும் ஹத்தா அப்துல்லாஹு அமானத வாலிதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து அவருடைய கடன்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஈத்தம்பழத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். என் தந்தையுடைய அமானிதத்தை முடிக்கின்ற வரைக்கும், என் தந்தையுடைய அமானிதத்தை முடிக்கின்ற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். வ அன வல்லாஹி ராதின் ஐயு அத்தில்லாஹு அமானத வாலிதி வலா அர்ஜு இலா அகவாதி பி தம்ரத்தின். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது கடன்காரனுக்கு எல்லா சொத்தும் போகுதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு முதல்ல என்ன கவலை வரும், வாப்பட சொத்து ஃபுல்லா கடன்காரனுக்கு போனா நம்மளுக்கு என்ன மிஞ்சு, அந்த கவலையோடு வருமே. அதனால கடன் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கொடுப்போம், மற்ற பிறகு தாரமண்டி யோசனை வரும். அதை சொல்றாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலாங்க எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் கூட இந்த சொத்துல குறைதேன்ற எண்ணம் எனக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. ஒரு ஈத்தம்பழத்தை கூட என் சகோதரர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இந்த கடன் முடிகின்ற வரைக்கும். இந்த கடன் முடிகின்ற வரைக்கும் என் ஒரு ஈத்தம்பழத்தை கூட என்ன செய்ய மாட்டேன், சொத்துக்களாக போய் சேர வேண்டியதை நான் கொடுக்க மாட்டேன் கடன் முடிகின்ற வரைக்கும் உறுதியாக நின்றேன். என் எண்ணத்துல அதான் இருந்தது.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஹத்தா அன்னி அன்துரு இலல் பைதிர் அல்லதி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னஹு லம் யன்குஸ் தம்ரத்துன் வாஹிதா. நபி அவர்கள் எந்த இடத்துல இருந்து கொடுத்து கொண்டே இருந்தார்களோ அந்த மூலையை நான் பார்த்தேன், ஒரு ஈத்தம்பளம் கூட குறைந்திருக்கவில்லை, ஒரு ஈத்தம்பளம் கூட குறைந்திருக்கவில்லை என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்ய வைத்தான், ஒரு அபிவிருத்தியை செய்ய வைத்தான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து உயிரிழந்து சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு தந்தைக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நேரடி ஒரு அருளை என்ன செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு எடுத்து என்ன செஞ்சாங்க, கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எந்த இடத்துல எடுத்து கொடுத்தார்களோ அங்கிருந்து ஒன்று கூட என்ன செய்யவில்லை, குறையவில்லை. ஆனா ஏண்ட எண்ணத்துல குறையக்கூடாது என்ற எண்ணமே இருக்கவில்லை. என தந்தையுடைய அமானிதம் முடிய வேண்டும், சொத்துக்கள் எதுவும் போய் சேராது விட்டாலும் சரி என்ற எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கடனை என்ன செய்தார்கள், நிறைவேற்றினார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி சஹீஹ் புகாரில் பல இடங்களில் வருகிறது. அதில் குறிப்பாக 2781வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழே எத்தனை தோழர்கள் சுஹதாக்களாக மாறிக்கிறாங்க. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு, அவர்களது உறவுகளுக்கு எல்லாம் நபியவர்கள் ஆறுதல் வழங்கக்கூடிய ஒரு தலைவராக மரணிக்கும் வரைக்கும் இருந்தார். அந்த முடிஞ்ச அந்த சேவையோட முடிகிற மாதிரி இல்லை, கடைசி நிமிஷம் வரைக்கும் அன்புள்ள, அதாவது தியாகம் செய்கிறவரு கூலி எதிர்பார்க்க மாட்டாரு, தியாகம் செய்கிறவரு அதை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா தியாகம் செய்தவரை அனுசரிக்கக்கூடிய ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த மக்களை அனுசரித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள். ஜிஹாதுல கொல்லப்பட்ட கூலி அல்லாஹ்ட்ட கிடைச்சது மட்டும் ரசூல் அங்க விடவில்லை. அந்த அவருக்கு கடனை முடிக்கிற அளவுக்கும் அவருடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு ஜாபிர் அவருடைய உறவா இருந்தா நான் நிறைய செய்தி உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா, சஹீஹுல் புகாரியில் 2483 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் சொல்றாங்க, பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅதன் கபில ஸாஹில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு படையில என்ன செஞ்சாங்க, எங்களை அனுப்பி வைத்தார்கள். கடலோரமா போகுது அந்த படை. ஃபஅம்மர அலைஹிம் அபா உபைதா இப்னுல் ஜர்ராஹ், அதாவது அபூ உபைதா என்கின்ற நபித்தோழரை, அதாவது இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் பொருளியல் விஷயத்துக்கு பொறுப்பாக இருந்த நபித்தோழரை இந்த படையின் தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாக ஆக்கினார்கள். கிட்டத்தட்ட 300 பேர் நாங்க என்ன செஞ்சோம், அந்த யுத்தத்துக்காக கிளம்பி போனோம். அப்ப அபூ உபைதா என்ன செய்யறார் என்று சொன்னால், வீதியில போற நேரத்தில் சாப்பாடு குறைஞ்சு போகுது, வார அளவுக்கு போகிற அளவுக்கு சாப்பாடு இல்லை. உடனே என்ன செஞ்சார் என்று சொன்னா, எல்லா சாப்பாடையும் எடுத்தார். எல்லா சாப்பாடையும் எடுத்து ஈத்தம்பழங்களை எல்லாம் எடுத்து ஃபகான யுகவ்விதுனா குல்ல யௌமின் கலீலன் கலீலன் ஹத்தா ஃபனிய ஃபலம் யகுன் யுஸீபுனா இல்லா தம்ரா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ உபைதா என்ன செஞ்சாருன்னா, கொஞ்சம் தான் எங்களுக்கு சாப்பாடு தந்தார். அந்த பிரிச்சு அடிப்படையில் 300 பேருக்கு கிடைச்சதை பார்த்தா அவர் நாளை கால்குலேட் பண்ணி எங்களுக்கு கிடைச்சது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தெரியுமா, ஒவ்வொரு ஈத்தம்பழம் தான், ஒவ்வொரு ஈத்தம்பழம் தான் எங்களுக்கு கிடைச்சது. நம்ம போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறோம், எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஈத்தம்பழம். ஃபகுன்னா நமுஸ்ஸுஹா, நாங்க அதை உறிஞ்சி குடிப்போம். ஈச்சப்பழத்துல சாரை குடிச்சு என்ன செஞ்சோம், ஜிஹாதுக்கு போற எவ்வளவு இஷ்டம் இருக்கணும், ஜிஹாதுக்கு போறோம் எவ்வளவு இஷ்டம் இருக்கணும். நாங்க என்ன முடிவெடுப்போம், ஜிஹாதுக்கு போறோம் அல்லாஹ் தஆலா வஅய்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகளை பயமுறுத்துகின்ற வண்ணம் உங்க ஆயுதங்களை தயாரிச்சுக்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால சாப்பாடு இல்லாம நம்ம ஜிஹாதுக்கு போகப்படாது, இடையில என்ன செஞ்சிருவோம், வீதனாயிரும், அதான இயல்பு. ஆனால் அபூ உபைதா என்ன செய்றார், ஈத்தம்பழம் கொடுக்க ஒரு நாளைக்கு உறிஞ்சிட்டு போற அளவுக்கு தான் ஈமானிய பலம் அவர்களை என்ன செஞ்சது, சரியா வச்சிருந்தது. அப்படியே போறாங்க. இப்படியே போனாலும் கூட அங்க போன பின்னால முடிச்சு சாப்பாடு முடிஞ்சது. சாப்பாடு முடிஞ்சு ரிட்டர்ன் வார நேரத்தில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. பசியில என்ன செய்யறாங்க, கடலோரமா வந்துகிட்டு இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஜிஹாதுல திரும்புறாங்க, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப உடம்பெல்லாம் என்னது, அதாவது ஒரு பசியற்ற நிலைமையில இருக்குது, பசியுள்ள நிலைமையில தளர ஆரம்பிச்சிச்சு. இப்படி வார நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஃபைதா ஹூத்தும் மித்லு தரிப், கடலோரத்தில் பார்க்கிறோம் ஒரு மலை குன்று போல ஒன்று என்ன செஞ்சுக்குது இருக்குது. கிட்ட போய் பார்த்தா மீன், ஒரு பெரிய மீனோட என்ன செஞ்சது, கடலோரத்தில் வந்து விழுந்திருக்கு. உடனே இவர் என்ன செய்யறாரு சொன்னால், யாரு, நாங்கெல்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், சாப்பிடுங்கள் அபூ உபைதா என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப அந்த நேரத்தில் ஃபஅகல மின்ஹு ذلك الجيش 18 லைலா,
18 இரவுகள் நாங்கள் அதை சாப்பிட்டோம். அந்த மீன் என்ன செஞ்சோம்? 18 இரவுகள் சாப்பிட்டோம் என்று சொல்றாரு. சும்மா அமர அபு உபைதா சாப்பிட்டெல்லாம் முடிஞ்ச பின்னால அதுல வந்து எலும்பிரிக்குமே அதைகளை வச்சு என்ன செய்யறாரு? சைஸ சொல்றாரு. அதான் பிதிலாயின மின் அதுலாயி, அதுல 2 எலும்பை எடுத்து நான் அப்படி நாட்டிட்டு உயர்ந்த மனிதர் ஆக உயர்ந்த ஒட்டகத்தை அது கீழால போக விட்டோம் போச்சு என்றாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய மீனா இருக்கும்? கீழால போக விட்டோம் போனது என்று சொல்றாங்க. இதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விஷயத்தை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஏதாவது இருந்தா எனக்கும் தாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஏதாவது இருந்தால் எனக்கும் தாருங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த சம்பவம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையணியில என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். குடும்ப கஷ்டம் ஒரு புறம், குடும்ப சுமைகள் ஒரு புறம், ஜிஹாத களத்தில் உள்ள தியாகம் இன்னொரு புறம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜிஹாதில் கலந்து கொள்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்கிறார்கள். புகாரியில் 4102வது இலக்கம். போற நேரத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படி ஜிஹாதுக்கு போறாங்க. போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 2097வது இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒருவர் வந்து ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு தடமாறி கண்டிக்கிறார், போக முடியாம. ரசூலுல்லாஹ் ஜாபிரான்னு கேட்கிறாங்க. ஜாபிர் தான் அல்லாஹ்வின் தூதரே. என்ன நடந்துன்னு கேட்டாங்க. ஒட்டகம் போவதில்ல. அந்த ஒட்டகம் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுக்குள்ள ஒரே ஒரு சொத்து. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுக்குள்ள ஒரே ஒரு சொத்து. அதன் மூலம் தான் அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு அந்த ஒரு ஒட்டகத்தால தான் என்ன செய்வாங்க? தண்ணீர் கொண்டு போய் ஊற்றி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் ஒரு ஜிஹாதுக்கும் வரார். அதுல என்ன செய்யறாரு? ஜிஹாதுக்கும் அவர் போய் கொண்டிருக்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். அவருக்குள்ள ஒரே ஒரு சொத்து விவசாய நிலத்துக்கு தண்ணீர் ஊத்துறதுல தான் அதெல்லாம் ஜிஹாதுக்கு போறாரு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்றாங்க, போவதில் அல்லாஹ்வின் தூதரே ஒட்டகம் அதான். கம்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஓன்னு சொன்னாங்க. ஒரு கம்பை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை எழுப்பட்டி அதை வந்து என்ன செஞ்சாங்க? விரட்டினாங்க. ஒட்டகம் எழும்பி நின்றது. ஜாபிர் அவங்களை ஏற சொன்னார்கள். நான் அந்த ஒட்டகம் போன வேகத்தை பார்த்தேன். படையணியில் நான் முதலாவது போற அளவுக்கு என்ன செஞ்சது? அந்த ஒட்டகம் வேகமாக என்ன செய்தது? போனது. நான் நபி அவர்களை முந்தாமல் இருக்க இழுத்து பிடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இழுத்து பிடிச்சுக்கிறதா என்ன செஞ்சேன்? போனேன். இதோட முடிஞ்சுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி வராங்க. நபி அவர்கள் இருக்கிறாங்களே, எந்த அளவு ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக். நபி அவங்க வந்து மார்க்கத்தை நேரடியாக பெறக்கூடிய ஒரு தூதராகவும், சரியான கொள்கை சொல்லக்கூடிய ஒரு தூதராகவும், நல்ல பண்புகளுடைய ஒரு தூதராகவும் இருந்தும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? இது இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு தோல்வியா இருக்கும்ன்றான். எது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். நளினத்தோடு நீங்கள் நடந்தில்லை என்றால், கடின சித்தமுடையவராக நீங்கள் இருந்திருந்தால், மோசமாக பேசக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால், லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டு வெறுண்டு ஓடி இருப்பார்கள். உலகத்துல எவ்வளவு அழகான கொள்கையை வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஹக்குல இருந்தாலும் சரி, சிறந்த வழிமுறையில இருந்தாலும் சரி, நிதானம் மென்மையை இழப்பவர்கள் இருக்கிறார்களே, ஒரு நாளும் அவர்களோடு மக்கள் இருந்து கொண்டிருக்க மாட்டார்கள். மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நிர்பந்த சூழல வேணும்னா இருக்கலாம். லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டே வெறுண்டி ஓடி இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துல ஏறுறதுக்கு அது கொஞ்சம் இடம் கொடுக்காதனால கொஞ்சம் அப்படி அதட்டி நிக்கிறாங்க. ஒட்டகத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கி பிர்ரிஃப்க், நிதானமா நடங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹ் வலா யுன்ஸு அன் ஷைஇன் இல்லா ஷானஹ். நிதானம் என்பது, நளினம் என்பது, மென்மை என்பது எந்த ஒரு விஷயத்தில் கலந்தாலும் அந்த விஷயத்தை அழகுபடுத்தி விடும். அந்த விஷயத்தை அழகுபடுத்தி விடும். எதை விட்டு அது இல்லாமல் போனாலும் அந்த விஷயத்தை கோரமாக்கி விடும், கேவலமாக்கி விடும், அசிங்கமாக்கி விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எதுக்கு? வாகனத்தை எடுக்கிற டைப். எங்களை கொஞ்சம் பேர் வாகனத்தை வெளியே எடுக்கிறாங்க. வாரவன் படாட்டி எக்ஸிடென்ட் பண்ணுவான். எடுக்கிற இஷ்டம் இல்லையே, எங்கேயா கொண்டு விட்டுருவோம். வணங்கிட்டா ஏன்? அப்படித்தான் வாகனத்தை எடுக்கிறதும் கொண்டு போறதும் அந்த இதுல நிப்பற்றது எல்லா ஸ்டைலும் பாத்தீங்கன்னா மத்தவனை திடுதலங்க செய்யற மாதிரி தான் என்ன செய்யும். அந்த வாகனம் போற வர எல்லா சிஸ்டத்தை வச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? வாகனத்தை நீங்க எடுக்கக்கூடிய இருந்தா நிதானமா இருங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்களோட விஷயம் அழகாக இருக்கும். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க். அல்லாஹ் தஆலா என்னது? நளினமானவன், நிதானமானவன், மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். நிதானத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே ஏனைய விஷயங்களை விட அதிகமாக கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு, அதாவது தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து முன்னால சொல்றாங்க, அஸ்ஸாமு அலைக்க. அஸ்ஸாமண்டா என்ன? மரணம். அஸ்ஸாமண்டா மரணம், அழிவுன்னு அர்த்தம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் நாசம் உண்டாவதாக அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கும் விளங்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் விளங்குது. ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைக்க உங்கள் மீது உண்டாவதாக என்ன வாழைக்கனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அக்ஸாக்கல்லா, அல்லாஹ் உன்னை சபிப்பானாக, கேவலப்படுத்துவானாக, எப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லி ஆயிஷா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட கேட்கறாங்க, போறோம் ஏன் எப்படி பேசுறீங்க ஆயிஷாவே, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவங்க சொன்னது உங்களுக்கு என்ன விளங்கலைன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு விளங்கலைன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், உங்கள் மீதும் உண்டாவதாக சொன்னேன். உங்கள் மீதும் உண்டாவதாக எதை கேட்டாங்களோ அது உங்களுக்கு உண்டாகட்டும், நீங்க ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரெண்டு பேரும் தான் மறுப்பு சொன்னாங்க. அவரோட மறுப்பு வேற, இவரோட மறுப்பு வேற. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நளினத்துல முன்மாதிரியா இருந்தாங்க. எல்லா இடத்திலும் தோழர்கள் மரணத்திற்கு பின்னால் நபியவர்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டதற்கெல்லாம் காரணம், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவர்கள் அதுக்கு பின்னால் யாராக இருந்தாலும் காண முடியவில்லை. நபி அவங்களோட இடத்துல என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால மறுபடி கிட்ட போறாங்க. கிட்ட போய் கேட்கிறாங்க, ஜாபிர் தஸவ்வஜ், திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, திருமணம் முடித்து விட்டேன். அப்ப ஒரு இளைஞரா எந்திக்கிறார், தந்தையுடைய மரணத்தில் எல்லாம் திருமணம் முடித்து விட்டேன். அதோட நம்ம முடிச்சிருவோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்ப, வலிமை எவ்வளவு கொடுத்தீங்க, எத்தனை சஹான் கொடுத்தீங்க, அதான கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பிக்ரன் அம் சய்யிபா, கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா, விதவையான பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட ஒரு சொல்ல, இல்ல ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். ஒரு கன்னி பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சிக்கலாமே, நீங்களும் அந்த வாழ்க்கையில் விளையாட, அவளும் உங்களோடு விளையாட, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனேயே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி இல்லை, என் தந்தை அவர் மரணிக்கின்ற பொழுது 9 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டார். 9 சகோதரிகள், எனக்கு சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தால் என்ன நடக்கும், 9ஓட 10ஆக என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் மாறி விடுவார்கள். அது எனக்கு என்னது, சாத்தியப்படாது. ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தால் தலைவாருவா, வீட்டை கவனிச்சுக் கொள்வா, வேளையில் அனுபவப்பட்ட பெண்ணாக இருப்பார், என் குடும்ப வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதற்காகத்தான் அப்படி முடித்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக யா ஜாபிர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். எப்படி விசாரிச்சு தெரிஞ்சு கொண்டு பார்ப்போம். ஒரு விதவையை முடிச்சா என்ன பின்னணி, என்ன காரணத்துல முடிக்கிறாரு, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா என்ன காரணத்துக்கு முடியும், ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு சொன்ன காரணத்தை கேட்டோடனே பாரக்கல்லாஹு ஃபீக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவையை முடித்தவர், விதவைகளையே முடித்தவர். தன் தோழர்கிட்ட என்ன கேட்கிறாரு, ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாம் வேண்டும். எப்படி ஒரு தலைவர், விதவைகளையே முடித்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே. அப்ப அவர் காரணம் சொல்றாரு, நான் என்ன காரணமாகத்தான் ஒரு விதவையை முடித்தேன், பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ரசூல் அங்க போறாங்க. மறுபடி கண்ணியமான அந்த தோழருடைய மரியாதையோடு அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஜாபிரே, ஒட்டகத்தை விப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை விப்பீங்களான்னு கேட்கிறாங்க. ஜாபிர் சொன்னா, வெக்கப்பட்டுட்டேன். ஏன், எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம். மனசால சொல்றாங்க, அவரு இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம், இதை கொடுத்துட்டா எனக்கு வேலைக்கு எதுவுமே இல்லை, இதுல வேற ரசூலுல்லாஹ் விக்கிறான்னு கேட்கிறாங்களே, நான் எப்படி இல்லை என்று சொல்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட ஆரம்பமா இல்ல அல்லாஹ்வின் தூதரே என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விக்கணும் ஜாபிர், விப்பீங்களான்னு கேட்கிறாங்க. மறுபடி விக்கிறேன்ட்டார். ரசூலுல்லாஹ் என்ன முறை கேட்டாங்களே, நான் விக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவுக்கு விப்பீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு ஊக்கியா தாங்கன்றாங்க. 4 தீனார். ஒரு காலகட்டத்தில் தீனார்கள் மாறும், அதில் 4 தீனார் 10 தீனார் தீர்க்கத்தில் அப்படியே ஒரு அளவுன்னு வைங்க. ஒரு ஊக்கியா அளவுக்கு நான் விற்பேன்னு சொல்றாங்க. ஒரு அமௌண்ட் நினைச்சுக்கோங்க, விற்பேன்னு சொல்றாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரைட், அப்படி என்று சொன்னால் ஜாபிர் அவங்க சொல்றாங்க, நீங்க வில்லுங்க, ஆனா மதீனாவுக்கு போகும் வரைக்கும் இந்த ஒட்டகம் எனக்கு தான் சொந்தம்ன்றாரு. மதீனாவுக்கு போய் சேரணுமே, அது வரைக்கும் எனக்கு சொந்தம். சரி என்று சொல்லாங்க. அவரை விட்டு என்ன செய்யறாங்க, முன்னுக்கு போறாங்க. அவரை விட்டு முன்னுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ஒரு ஆளுக்கு யாரும் காணாம உதவி செய்ய நினைச்சா எப்படி சொல்லுவோம், நாங்க பிடிங்கன்ட்டு பேத்துருவோம். ஆனா ஜாபிர் அவனுக்கு தெரியும், இப்ப நம்ம அவருக்கு கொடுத்தவருக்கு தெரியுமா இல்லையா, எனக்கு தந்தா எனக்கு தெரியும் அவர் தந்தார் என்றது. அதை கூட ரசூலா அவர்கிட்ட கூட அவர் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலா நடந்து கொண்ட முறையை பாருங்க. போயிட்டாங்க ரசூலா, போயிட்டு மதீனாக்கு வந்தா சந்திங்கன்னாங்க. நபியர்கள் நேரத்தோடு போய் மதீனாக்கு சேர்றாங்க. ஜாபிர் அவங்க லேட் ஆகி என்ன செய்யறாங்க, அவங்க வராங்க, பள்ளிக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளி வாசல்ல நின்று கண்டிக்கிறாங்க. இப்பயா வாரீங்கன்னு கேட்டாங்க. இப்பொழுதா வருகிறீர்கள் கேட்டாங்க. ஆமன்னாங்க. ஒட்டகத்தை கட்டிட்டு போய் 2 ரக்காத் தொழுவிட்டு வாங்க நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கட்டிட்டு போய் 2 ரக்காத் தொழுவிட்டு வாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா,
நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ற டைம்ல அந்த நிமிஷத்துல தான் ஆர்வமாயிருப்போம், 10-15 நிமிஷத்துல பாண்டிருப்போம். அடுத்த நாள் கண்டு அவருக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆயின்சால பாப்பமேட்டு போயிடுவோம். எனி டைம் ஒருவருடைய சிந்தனையாக இருக்க மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ்ல பாருங்க, அடுத்த நாள் அவர் வாரார் தானே, ஒட்டகத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் 2 ரக்காத் தொழுவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தொழுதுட்டு வாரா ஜாபிர் ரலியல்லாஹு. பிலாலே இவருக்கு ஒரு ஊக்கியா கொடுங்கள் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊக்கியா அவருடைய கூலியை கொடுங்கன்னு சொல்றாங்க. பிலால் ஃபவஸனலி ஃபஅர்ஜஹலி, எனக்கு நிறுத்து அதிகமாக என்ன செஞ்சார், தந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, கூட என்ன செய்றாரு, எனக்கு தந்தார், எடுத்தாரு. பாருங்க, பிலால் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும் யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்களா தெரியும். பிலால் அவங்கள்ட்ட எடுக்கிறாரு. எடுத்துட்டு பிலால் ரலியல்லாஹு போறாங்க, அந்த இடத்துல இருந்து ஒட்டகத்தை கொடுத்துட்டு அந்த எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்கு வந்தோடனே இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் சொல்லி மாமாட்ட சொல்றாங்க. மாமாட மனசு விரும்பல. அதே போல அவட ஒரு மாமி ஒருத்தர் அவர்கிட்ட சொல்றாங்க, தந்தை வழி சொந்தம், ரசூலுல்லாஹ் கொடுத்த விரும்பலையே, இவருக்கு இருந்த ஒரே ஒரு ஒட்டகம் அதுதான், அதை கொடுத்துட்டேன்னு சொல்றாருன்னு அவங்க மனசுக்குள்ளால என்ன செய்யல, அவ்வளவு விரும்பல. இப்ப இதுக்கு பின்னால என்ன நடக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றிலிருந்து பள்ளியிலிருந்து மெதுவா தூர போறாரு. தூர போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜாபிர் இங்க வாங்கன்னா. ஜாபிர்ல அவங்க மனசால வெறுத்தாங்க ரசூலுல்லாஹ் இப்ப கூப்பிடுறது. ஏன்டா அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஏன் கூப்பிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியும். வாராரு, இப்ப கூப்பிட்டதை வெறுத்தாரு. வந்து ஹுத் ஜமலக வ தமனஹு அப்படின்னா, ஒட்டகத்துல ஏறி போங்க, கூலியை நீங்களே வச்சுக்கங்கன்றார். ஒட்டகத்துல ஏறி போங்க, கூலியை நீங்க வச்சுக்கங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஜாபிர்ல அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் கூப்பிட்டாங்க, ஒட்டகத்தை எனக்கு திருப்பி தர போறாங்கன்னு தெரியும், ஒட்டகத்தை எனக்கு திருப்பி தர போகிறான்னு தெரியும். அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு நாளை ரசூலுல்லாஹ் வேஸ்ட் பண்ணினாங்க, ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர வச்சு அங்க இருப்பட்டி திருப்பி ஏன் சொல்றாங்க தெரியுமா, அவருடைய உள்ளத்துக்கே அவருக்கு ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு கொடுக்கிறார் என்று படாத மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. பிசினஸ் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வைத்து அவருடைய உள்ளத்துக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கொடுத்து அனுப்பினாங்க என்று சொன்னால் நினைத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கொடுப்பாங்கன்றது இல்ல, மாறியும் கொடுப்பார்கள், கொடுத்தும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் எத்தனையோ வியாபார சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நேரடியாக சம்பந்தப்படுவதை பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நேசமான நெருக்கமான ஒரு உறவை வைத்திருந்தார்கள். ஹந்தக் யுத்தம், நபித்தோழர்கள், அதாவது பல நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இது புகாரியில் அதாவது 4102 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள டயர்டோட இருக்கிறதுனால ஜாபிர்லாம் யோசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போம். வீட்டுக்கு போறாங்க, மனைவிட்ட சொல்றாங்க, என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் கோதுமை இருக்குது, ஒரு சின்ன ஆடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னே, அதை அருங்க, இதை என்ன செய்யுங்க, அடுப்புல வைங்க என்று சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு போறாங்க. அப்ப மனைவி சொல்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுங்க, என்னைய போய் என்ன செய்வானா கேவலப்படுத்தி விட வேண்டாம் என்றான். என்னைய கேவலப்படுத்திடவானான்றான். அது என்ன அர்த்தம், சாப்பாட்டுக்கு முறையா சொல்லுங்க, அப்பதான் என்ன செய்யும், முறையா எனக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இங்க நீங்க இங்க ஒரு சாப்பாடு இருக்க எண்ணிக்கையெல்லாம் கூட வந்துட்டா, அதனால என்னை கேவலப்படுத்திடவானான்னு மனைவி சொல்றான். மனைவியோட பேர் சுஹைலா பின்த் மஸ்ஊத். அப்ப இவன் என்ன செய்யறா, போறாரு, போய் அல்லாஹ்வின் தூதர் காதுல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் 1-2 பேரும் சாப்பாட்டுக்கு வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறேன். ரசூலுல்லாஹ் யா அஹ்ல கந்தக், கந்தக் வாசிகள் எல்லாரும் வாங்க சாப்பாடு கண்டாரு. அவ்வளவுதான். ஜாபிர் எல்லாம் ஒரே ஓட்டம் வீட்டுக்கு வணங்கிட்டா, வீட்டுக்கு ஓடுறாங்க. ஜாபிர் எல்லாம் ஓடி ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் வராங்கன்றாரு. ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் வராங்க. அப்ப சொல்ற பிக்க பிக்க என்றார் மனைவி, சொன்னதானே உங்களுக்கு, நான் உங்களுக்கு சொன்னதானே, முறையா சொல்லி சொன்னதானேன்னாங்க. அப்ப சொன்னா இப்படித்தான் சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்கிறான மனைவி. அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் ஒரு சிலரும் வாங்கன்னு தான் சொன்னேன். நீங்க அப்படியா சொன்னீங்க அப்படின்னாங்க. மனைவி கேட்கிறா, அப்படியா சொன்னீங்க? அப்படித்தான் சொன்னேன். அப்படி என்றால் நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாடா மனைவி. அப்படி என்றால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நம்மளோட வீட்டுக்கு நம்ம சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு 2 பேருக்கு சாப்பாடை சமைக்க சொல்லிட்டு 10 பேரோட போறோம். உள்ளுக்கு போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணவா, நீங்க வேணா பார்சல் எடுத்து கொடுங்கன்றது ஒரே ஓட்டம் என்ன செஞ்சிருவா, அடுத்த வீட்டு பேத்துறோம். நம்ம தான் என்ன செய்யணும், சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துன்னு பார்த்துட்டு இருக்கேன். மனைவி எங்க, அடுத்த வீட்டு போனா இந்த வரல கொஞ்சம் பிஸி ஆகிக்கிற போல இருக்கு, நம்ம சொல்ல வேண்டிய லெவல்ல இருக்கு. ஏன், அவ்வளவுதான் நம்ம ஆக்களுடைய நிதானமும் அந்த அமைதியும்.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு பயிற்றுவிக்கப்பட்ட தோழர்கள் அவரோட மனைவி என்ன சொல்றா, பேசுக்கு அவசரப்பட்டு என்ன சொன்னேன்னு கேட்கிறான். நீங்களும் கொஞ்சம் பேரும் வாங்கன்னு தான் சொன்னேன்டா, அப்படியா சொன்னீங்கன்னு கேட்கிறாங்க. ஜாபிர் சொல்ற ஆமன்றாரு. அப்படின்னா நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். எதுல நம்பிக்கை? சாப்பாட்டுல நம்பிக்கையா, வார எண்ணிக்கையில நம்பிக்கையா? சரியா சொல்லியும் ரசூலுல்லாஹ் வாராங்கடா, தூதர் ஒரு சிந்தனையோடு தான் வருகிறார். அதான் நபித்தோழர்கள்ட்ட இருந்த சப்ஜெக்ட். என்னன்னு விளங்காத ரீசன் எல்லாம் விளங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுல சரி இருக்கும், அதுல நம்மளுக்கு சரி இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் வராங்க. வரக்குள்ள ஜாபிர் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பினாங்க, அடுப்பை இறக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அடுப்பை இறக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், மாவு பிணைஞ்சத ரொட்டியை சுட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு வராங்க. சொல்லலாம் என்ன செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹ் நேர கிச்சனுக்கு போறாங்க. ஒரு தலைவர் ஒரு யுத்தத்தில் படத்தளபதியா இருக்கக்குள்ள மக்களோடு இவ்வளவு அந்நியோன்யமாக பழகின ஒரு தலைவர் நம்ம பார்க்கலாமா? நேர கிச்சனுக்கு போய் யாரா ரொட்டி சுடுறவங்களையும் ஒரு ஆள் அனுப்புங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ரொட்டி சுடுறவங்க இருந்தா ஒரு ஆளை அனுப்புங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியை சுட ஆரம்பிச்சு அடுப்புல போட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ரொட்டியை சுட ஆரம்பித்தார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு பின்னால சாப்பாடு வைக்கப்படுகிறது. சில அறிவிப்புகளை 10 பேரா இருக்கிறாங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். போன பின்னால் நாங்களும் சாப்பிட்டோம், போன பின்னால் நாங்களும் என்ன செய்தோம், சாப்பிட்டோம் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த ஒரு கிஃப்ட். ஆனா அது ரீசனோட தான் அல்லாஹ் வச்சா, சும்மா வைக்கல. ரொட்டியை மலமல இறக்கிக்கலாம் தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அடுப்புல இந்த இறக்கவானா, மாவை என்ன செஞ்சிரவான, பிணைஞ்சு ரொட்டியை சுற்றவானான்றான். பரக்கத்து வரும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல நல்ல மக்கள் எல்லோருக்கும் அதை வச்சிருப்பான். எப்ப அளக்குறமோ அப்ப இல்லாம போயிடும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மரணத்தை பின்னால நாங்க ரசூலுல்லாஹ் மீய வச்சுட்டு போன சில தானியத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு சுட்டு சாப்பிட்டோம். பொட்டுல இருக்கிற ஒரு பாத்திரத்துல இருக்குது, எடுத்து ரொட்டியை சுட்டு தின்னுக்கிட்டே இருந்தோம். ஒரு கிழமை 2 கிழமை என்ன இது முடியலேன்னு எண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டேன். எண்ணி பார்த்தேன் எவ்வளவு இருக்குது, 1 கிலோ இருக்குது. 1 கிலோட அளவுக்கு முடிச்சிச்சு. எண்ணி பார்த்தாங்க, பார்த்தா 1 கிலோ இருக்குது. எவ்வளவு கிலோ இருக்குன்னு உதாரணத்துக்கு 1 கிலோ இல்ல, 1 கிலோ இருக்குது. இப்ப அவங்களுக்கு கன்ஃபார்மா என்ன தெரியும், 1 கிலோ இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் 1 கிலோ சுடுற அளவுக்கு தான் செஞ்சது, மாவு இருந்தது. அதாவது நம்ம தெரியாம பிணைகிறோம், மாவை வச்சுக்கொண்டே இருக்கிறோம்னா நமக்கு எண்ணிக்கை தெரியாது, போய்கொண்டே இருந்தது. அல்லாஹ் இப்படி சில பரக்கத்துக்களை எல்லா மூமின்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா இப்படி சில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் பதிவு செய்யப்படைய நேரடியா நடக்குது, விளங்குது எங்களுக்கு. சில செய்திகளை நம்மளுக்கு என்ன செய்ய புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அதனால சில விஷயங்கள், அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன வேண்டாம், முடிச்சு போட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு முடிச்சு போட்டுருவான். என்ன வேண்டாம், கணக்கு பார்க்க வேணாம், விளங்கணும் நம்மகிட்ட எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு ஒரு அளவுக்கு அளவா வச்சுக்கணும். எண்ணி எக்யூரேட்டாகி 1 ரூபா 2 ரூபான்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்கள, ஒவ்வொரு செலவுலையும் அவ்வளவுதான். கொடுக்கின்ற பொழுது தர்மத்தின் பொழுதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு லெவல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் வழியை திறந்து கொண்டிருப்பான் என்று இந்த செய்தி என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்ட. ஜாபிர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தில் இது 2வது அற்புதம். இப்படி நடந்திருக்குதே, இந்த மாதிரி பரக்கத் அதிகம், இது 2வது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பேசிக்கிட்டிருக்கிறாங்க. புகாரில 3631வது இலக்கம். அப்ப கேட்கிறாங்க, வீட்டுல அதாவது படுக்கைக்கு போடுற பெட்ஷீட்டுகள் இருக்கான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். நல்ல விரிப்பை கேட்கிறாங்க, நல்ல குவாலிட்டியான விரிப்புகள் உங்கள் வீட்டுல இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஜாபிர் சொல்றாங்க, எங்கட வீட்டுல எங்க அல்லாஹ்வின் தூதர் அதெல்லாம் இருக்குமன்றாங்க. எங்களது வீட்டுல அதெல்லாம் எங்க அன்னாலனல் அன்மாத், எங்களுக்கு அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா இன்னஹா சதகூன், உங்களுக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அது கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க. அவர் சொல்றாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியில, நான் படுக்கைக்கு என் மனைவி அந்த விரிப்பை போடுவா, பிற்காலத்துல அந்த பெட்ஷீட் என்ன செய்வா போடுவா. ரசூலுல்லாஹ் காலத்தை படுக்கிறதுக்கு தான் விரிப்பு, நமக்கு படுக்கிற விரிப்புக்கு மேல ஒரு விரிப்பு இருக்குதே, அது அன்றைக்கு இல்ல. எங்களோட சிஸ்டம் என்ன, பெட்டுக்கு பலகை இருக்கும், அதுக்கு மேல மெத்தைக்கு, மெத்தைக்கு மேல விரிப்பு இருக்கும், விரிப்புக்கு மேல தலைவணிக்கும். அதானே நம்ம, அது தலைவணி இல்லாட்டி நம்ம வறுமை, நம்ம வறுமையோட அளவு அதுதான். எது தலைவணி இல்லாட்டி வறுமை, தலைவணிக்கு ஒரு போர்வை இருக்கு, அது இல்லாட்டி வறுமை. ஆனா அவங்களுக்கு விரிப்பு இருக்கிறதே பெரிய விஷயம். விரிப்புக்கு ஒரு போர்வை ரசூலுல்லாஹ் கேட்கிற, அழகான போர்வை இருக்குதாண்டு, அதெல்லாம் எங்கட வீட்டுல எங்கன்னு கேட்கிறாரு. அம்மா இன்னஹா சதகூன், உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஜாபிர் அவங்க சொல்றாங்க, இந்த
என் மனைவி அதை போடுறா, நான் இதை ஒதுக்குங்க என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்களா இல்லையா? உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்களா இல்லை? திருப்பியே ஒதுக்குங்க என்று சொல்றீங்க என்று மனைவி எண்ணத்துல கேட்டுட்டு என்ன செய்யறா, அதை போடுகிறார் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். மரணிக்கின்ற அந்த காலத்தில் அந்த கிட்ட அந்த உள்ள நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி தோழர்களை சிலர் அவங்களை வச்சு ஒருத்தர் பஹ்ரைன்ல எனக்கு இவ்வளவு கனிமத்து வருது. இது புகாரில 2297 இலக்கத்தில் வர செய்தி. பஹ்ரைன்ல எனக்கு இவ்வளவு கனிமத்து வருகிறது, அந்த சொத்துக்கள் வந்தால் நான் உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தருவேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில நபித்தோர்களை பேர் போட்டு உங்களுக்கெல்லாம் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டான். வரமுந்தி நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருக்கெல்லாம் நபி அவர்கள் பஹ்ரைன் சொத்திலிருந்து தருவதாக சொன்னார்களோ அவர்களாம் என்கிட்ட வாங்கினாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியாளர்களுடைய வழிமுறை. முன்னே ஆட்சியாளர் வச்சுட்டு போன எல்லா கடனையும் பின்னால் ஆட்சியாளர் கண்டுகொள்ளவே மாட்டாரு. ஆனா அபூபக்கர் என்ன சொல்றாங்க, அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, முர்த்ததுகளுடைய யுத்தம், அதே போல என்னது அந்த பொய் நபியுடைய யுத்தம், இந்த மாதிரி ஜகாத்து மருத்துவங்களுடைய யுத்தம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் பஹ்ரைன் சொத்துல யாருக்கெல்லாம் வாக்களிச்சு அவங்க எல்லாம் வாராங்கன்றான். ஜாபிர் எல்லாம் போறான், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தாரன்னு சொன்னாங்க, இந்த வாக்களிச்சாங்கன்றான். பொறவு வாங்கினார். அபூபக்கர் சொன்னாங்க, என்னது பொறவு வாங்கினா, வித்தியாசம் பாரு. இன்னொரு நாள் போறாங்க, அப்ப அவர் சொல்றாரு இன்னொரு தடவை வாங்கன்றாங்க. 2ஆம் முறை, 3ஆம் முறை போறாங்க, இன்னொரு தடவை வாங்கன்றாரு. அப்ப அபூபக்கர் சொன்னாரு, ஜாபிர் எல்லாம் சொல்றாங்க, தாரண்டா தாங்க, தருவதாக இருந்தால் தாருங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லிவிடுங்கள். ஏன்னா ஜாபிர் அவுத்தபுகலு அன்னி, அல்ல எனக்கு தராம நீங்க ஒழிக்கிறீங்க மறைக்கிறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்கள் அப்படின்றாங்க. அபூபக்கர் சொல்றேன், நான் தராம வைக்கிறேன், உங்களுக்கு நான் உங்களுக்கு கஞ்சத்தனம் வைக்கிறேன், இல்லை, நான் நீங்கள் ஒவ்வொரு முறை வந்து கேட்ட நேரத்திலும் இதை விட அதிகம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் உங்கள் காலத்தை பிற்படுத்தினேன். அதான் ரசூலுல்லாஹ் ஜாபிர்ல இருந்த உறவு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய உங்களுக்கு தரணும், ரசூலுல்லாஹ் எவ்வளவு வாக்களிச்சிருப்பாங்களோ அதை விட பன்மடங்கு தர வேண்டும் என்று தான் நான் என்ன செஞ்சேன், எவ்வளவு நாள் பிற்படுத்தினேன். எவ்வளவு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தர சொன்னாங்கன்றான். 500 அப்படின்றாங்க, திர்ஹமா தீனார்னு வரல, 500ன்றாங்க. புடிங்க, அது மாதிரி இன்னொன்னு எடுங்கன்னாங்க, 1000 எடுத்தாங்க, இன்னொரு மடங்கு எடுங்கன்னாங்க, 1500 எடுத்தார்கள். இதற்காகத்தான் நான் பிற்படுத்தினேன், இதற்காகத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், மிகவும் லேட் ஆக்கினேன் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த இது போன்ற செய்திகள் இருக்குது ஏராளம். நான் நிறைய என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு உறவு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததற்கான காரணம் அவர்களுடைய தியாகம். இஸ்லாத்துக்கு அவர்கள் செய்த அர்ப்பணங்கள், குடும்ப கஷ்டத்தோடு, குடும்ப வறுமையோடு, குடும்ப இழப்புகளோடு, வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகளை இழந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு கொடுத்த அந்த அர்ப்பணம், அவ்வளோ குடும்ப சுமை இருந்துச்சு, அவ்வளோ சகோதரிகளையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஜாபிர் அவனோட கையில் இருக்குது. இந்த அளவுக்கு சிரமமாக இல்லாது விட்டாலும் வறுமை என்ற ஒரு பகுதி அங்கே பாரமாகத்தான் இருந்தது. உலகுக்கு மத்தியில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட இந்த முறைகள் எங்களுக்கு பல முன்மாதிரிகளையும் பல நல்ல பதிவுகளையும் ஏற்படுத்துகின்றன. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 70 என்ன செய்தார்கள், தனது 90 வயதில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள். பிற்காலத்தில் உருவான பித்அத்துக்கள், பிரச்சனைகள், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய பிரச்சனை எல்லாம் கண்ணால கண்டு எதிர்த்து மறுப்பு சொல்லிய நிலையில் தான் ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, மரணித்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, முடிந்தால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னுமுள்ள சில செய்திகளை நாங்கள் படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தர வேண்டும். ஆனால் சொல்லப்பட்ட செய்திகளில் ஜாபிரினுடைய வரலாற்றில் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அவைகளை தெரிந்து அந்த மனநிலையுடன் நல்ல பண்புகளை பின்பற்றி தியாகம் செய்த மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.